ஆதவனின் தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் இன்றைய தினம் அதிதிகள் பகுதியில் எங்களோடு கலந்து சிறப்பிக்க ஒரு அதிதியை நாங்கள் அழைத்து வந்திருக்கிறோம். இவரை பொறுத்தவரை ஒரு நடன ஆசிரியர், யோகா பயிற்றுவிப்பாளர், இது மட்டுமல்லாது எங்களுடைய கலை, கலாச்சாரம், பாரம்பரியத்திற்காக உழைத்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒருவர் திருமதி சசிதேவி ரீசா எங்களோடு இணைந்திருக்கிறார். வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கிறீங்க? நல்ல சோமா இருக்கிறேன். ரொம்ப சந்தோஷம். முதல்ல இன்றைய தினம் இவ்வளவு வேலை பழுக்களுக்கு மத்தியில எங்களோட கலந்து கொண்டு எங்களுடைய நிகழ்ச்சியை சிறப்பிக்கிறதுக்காக உங்கள்கிட்ட நிறைய விஷயங்கள் நாங்க பேசி தெரிந்து கொள்ள வேண்டியதா இருக்கு. அதுக்கு முதல்ல நீங்க ஒரு யோகா பயிற்றுவிப்பாளர், அதே மாதிரி ஒரு நடன ஆசிரியர், இது எல்லாமே எங்களுக்கு தெரியும். இதையும் தாண்டி நீங்க நிறைய விஷயங்கள் பண்றீங்க. அதனால எங்களுடைய ஆதவன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு உங்களை பற்றி ஒரு அறிமுகம் நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா இன்னும் நல்லா இருக்கும். நிச்சயமாக. முதற்கண் இந்த ஆதவன் தமிழ் தொலைக்காட்சிக்கு என்னுடைய நன்றிகளை கூறிக்கொண்டு, நான் இலங்கையிலே மூலா என்ற கிராமத்திலே பிறந்து வளர்ந்து அங்கே பாடசாலை சிறுமியாக இருக்கின்ற போது அங்கே படித்து, அதை தொடர்ந்து கொலம்பில் சென்ட் கிளேர்ஸ் காலேஜில் படித்து நடனத்தையும் இங்கு கொழும்பிலேயே லீலா நாராயணன், வினோதினி அரசரட்னம், பிறகு தொடர்ந்து 5 வருடங்களுக்கு மேலாக மங்களேஸ்வரி பத்மநாதன்ட்ட அலெக்சாண்டர் ரோட்ல ஒரு ஆசிரியரிடம் கற்று வந்தேன். அதைத் தொடர்ந்து யாழ்ப்பாணம் பல்கலைக்கழகத்தில் பரதநாட்டிய டிப்ளோமாவை செய்து 86ஆம் ஆண்டு டென்மார்க்குக்கு பயணமானேன் அகதியாக. அங்கு தொடர்ந்தும் டென்மார்க்கிலே எனது நாட்டிய பணியை ஆற்றுகின்ற வாய்ப்புகள் மிகவும் அதிகமாக கிடைத்தது. நான் போய் அங்க ரங்கி ஒரு 6 மாதத்தாலே திடீரென்று டெனிஷ் மக்கள் என்னை தேடி வந்து விட்டார்கள். இப்படி ஒரு நடன ஆசிரியர் வந்திருப்பதாக, அதை பற்றின விவரங்கள், நமது நாட்டை பற்றியும் கலை கலாச்சாரங்கள், இது என்ன நடன வகை என்று நான் அவர் யூனிவர்சிட்டிக்கு வந்து அவர்களுக்கு லெக்சர் பண்ண வேண்டும் என்று அழைத்து விட்டார்கள். அப்பொழுது ஒரு நினைச்சு பார்க்க முடியாத ஒரு சந்தோஷம். ஒரே ஒரு சாரியை தான் கொண்டு போயிருந்தேன், நகைகள் எதுவும் கிடையாது. அவ்வளவு ஒரு மகிழ்ச்சி. இந்த நாட்டில் எனது கலையை பரப்புவதற்கு இந்த மக்கள் கொடுக்கிற ஆர்வத்தை நினைத்து மிகவும் சந்தோஷப்பட்டேன். அவங்களை என்ன உடனடியாக யூனிவர்சிட்டி கூட்டி கொண்டு போய் இந்த லெக்சர் பண்ண சொல்லி 3 நாள் கொடுத்து விட்டார்கள். அப்பொழுதே எனது சிந்தனை எமது கலையை டெனிஷ் மக்களுக்கு எப்படி நான் கொடுக்க வேண்டும் என்ற ஒரு பார்வைக்கு உள்ளாக்கப்பட்டேன். அதுதான் என்னுடைய முதலாவது பெரிய வளர்ச்சி என்று சொல்ல வேண்டும். அது அந்த நாட்டு பேப்பர்களிலும் எல்லாத்திலுமே இந்த படங்களை போட்டு பெரிதாக வந்துவிட்டது. அந்த ஆண்டே முதலாவதாக பரதநாட்டியத்தின் அறிமுக புத்தகம் ஒன்று எழுதி டெனிஷ் மொழியில பாடசாலைகளுக்கு கல்விக்கு அனுப்புவதற்காக அந்த புத்தகம் ஒன்றை அங்கே வெளியிட்டார்கள். எனக்கு ஒரு அழகான ஒரு சாரியை கூட அவங்க முதல் முறை பரிசு கொடுத்தது எல்லாமே எனக்கு மிகவும் ஒரு ஆச்சரியத்தை கொடுத்தது. அவங்க இன்னொரு மக்களாக இருந்தும் இந்த கலை கலாச்சாரத்தை பார்க்காதவர்களாகவும் இருந்தும் எப்படி ஒரு தமிழ் கலாச்சாரத்தில் இருக்கின்ற நுணுக்கங்களையும் வடிவங்களையும் தெரிந்து கொள்கின்ற ஆர்வமும் அவங்களுக்கு இருக்கின்றது என்று சொல்லுகின்ற போது கூட நான் இன்னும் எத்தனையோ படி வளர்ந்து விட்டேன் என்றுதான் சொல்ல வேண்டும். அந்த ஆர்வம் அன்றையிலிருந்து ஆரம்பிச்சு தொடர்ந்தும் எனது பாடசாலையை ஆரம்பிச்சு, அது மட்டும் இல்லாமல் நாங்கள் இன்னொரு நாட்டுக்கு போகின்ற, இப்ப உங்களுடைய நிறுவனத்துக்கு வருகின்ற போது உங்களுடைய விதிமுறைகளை எப்படி நாங்கள் மதித்து அதுக்கேற்ற மாதிரி நடந்து கொள்றோமோ அதே போன்று ஒவ்வொரு வருடம் இன்னொரு நாட்டிலே போடுகின்ற போது அந்த மொழி கலை கலாச்சாரங்களுடைய மதிப்பை நிச்சயமாக நாங்கள் கொடுக்க வேண்டும். அந்த மதிப்போ என்னவோ என்னுடைய ஆர்வமோ என்னை வளர்ச்சி அடைய வைத்தது என்றுதான் நான் சொல்ல வேண்டும். அதை சில பேர் கேட்டிருக்கிறார்கள் என்னிடம், இதை நீங்கள் சிந்தித்து வந்தீர்களா, உங்களுடன் பிறந்ததா இது என்று என்னை நிறைய பேர் கேட்டிருக்கிறார்கள். நிச்சயமாக இல்லை. இது எந்த ஒரு மனிதனுடைய கருவிலும் அது பிறப்பதில்லை, வளர்ச்சி அடைவதும் கிடையாது. இது ஒவ்வொரு மனிதரும் தனக்காக தெரிந்து கொள்ள வேண்டிய தெரிந்து கொண்டு அதற்காக
பாடுபடுகின்ற ஒரு விடயம் என்றுதான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக. நீங்க இதற்கு முன்னால் கூட ஒரு நேர்காணலிலே ஒரு விஷயத்தை சொல்லியிருந்தீர்கள். அதாவது யாருமே கலைஞனாக பிறப்பது இல்லை, நாங்கள் எப்பொழுது உணர்கிறோமோ அப்பொழுது நாங்கள் கலைஞராகிறோம் என்ற உண்மையிலே நல்ல ஒரு விடயம். அதே மாதிரி ஒவ்வொரு துறையில இருக்கக்கூடியவங்கள்ட்டையும் நாங்க கேட்கும்போது இந்த துறைக்கு நீங்க வரதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னு கேட்கும்போது அவங்க சொல்லக்கூடிய ஒரு விஷயங்கள் நியாயமான காரணங்கள் இருக்கும். ஆனா எங்களுடைய கலைத்துறையில இருக்கக்கூடியவங்க கிட்ட மட்டும்தான் அந்த துறை அவங்க தேர்வு பண்ணதுக்குரிய காரணங்கள் கேட்கும்போது கதையா சொல்லுவாங்க. அந்த கதைகளுக்கு பின்னாடி நிறைய கண்ணீரும் ஒரு நிறைய மிக நீண்ட பயணமும் இருக்கும். இப்படி இருக்கிற போது ஒரு நடன ஆசிரியராக இப்பொழுது உலகம் அறிந்த ஒருவர் நீங்கள். ஆனாலும் கூட இந்த நடனம் தான் எங்களுடைய வாழ்க்கையை தீர்மானிக்க போகிறது, நடனம் தான் என்னுடைய பாதை அப்படின்னு நீங்க தேர்வு பண்றதுக்குரிய காரணம் என்ன? எந்த இடத்துல நீங்க உறுதியா முடிவு பண்ணீங்க இதற்கு பிறகு முழுமையாக நடனத்தோடு தான் நான் பயணிக்க போகிறேன் அப்படின்னு சொல்லி? நிச்சயமாக நான் நடனத்திலோட மட்டும்தான் பயணிக்க போவேன் என்று நான் நினைக்கவில்லை. வெளிநாட்டுக்கு வந்தது பிறகுதான் கலை என்றால் என்ன, மனிதனுடைய வாழ்க்கை என்றால் என்னன்னு எனக்கு நல்லா தெளிவாக விளங்கியது. நான் அப்போ போகின்ற போது 23 வயது 24 வயது தொடங்குகிறது. அப்பொழுது தான் உண்மையிலேயே நான் சிந்திக்க வலிக்கிட்டேன், கலை என்றால் என்ன, மனித வாழ்க்கை என்றால். இப்ப மனித வாழ்க்கையோட நாங்கள் அதை ஒன்றுபடுத்தி கொண்டால் தான் அதனுடைய வடிவம் மாறி அதனுடைய அழகு பிறக்கும். அதை நாங்கள் எப்படி கொண்டு வரலாம் என்றால் அதுக்கு பல விடயங்கள் இருக்கு. நீங்கள் நிறைய வாசிக்க வேண்டும், மற்றவர்களுடைய வாழ்க்கை வரலாறுகளை தெரிந்து கொள்ள வேண்டும். எங்க கலை ஒரு பெரிய ஒரு வடிவம். அது நாங்கள் இன்றைக்கும் அதை கற்று முடிக்க மாட்டோம். அந்த கலை வடிவங்களை கொஞ்சமாக கற்றுவிட்டு நான் பெரியவர்கள் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற சில மக்கள் இருக்கின்றார்கள். நிச்சயமாக அது ஒரு தவறான விடயம். ஏனென்றால் கலை என்று அழிக்க இன்றைக்குமே இல்லை. அதுவும் இந்த காலத்துல நான் என்னை விட வயது குறைந்தவர்களிடம் நான் ஒரு கற்றுக்கொள்வதை மிகவும் ஆவலாக நினைக்கின்றேன். ஏனென்றால் அவர்களுடைய சிந்தனை வித்தியாசமாக இருக்கின்றது. அவர்கள் எங்களை விட சரியான விவேகம் கூடின பிள்ளைகளாக இருக்கின்றார்கள். இப்ப நாங்கள் ஒரு 6 வருட படிப்பை மெதுவாக கொஞ்சமாக அதை ஒரு வரைக்குள்ளே போட்டு படித்து கொண்டு வந்திருக்கிறோம். இன்றைக்கு குறுகிய காலத்திலே அதையெல்லாம் நாங்கள் சாதிப்போம் என்று குழந்தைகள் சொல்லுகின்ற போது நாங்கள் ஒரு கணக்கு வைக்க முடியாது. இந்த கல்வியை 6 வருடத்தில் தான் படிக்கலாம், 7 வருடத்தில் தான் படிக்கலாம் என்று நாங்கள் கூற முடியாது. இப்ப எத்தனையோ கலைஞர்களை பார்த்தீங்கன்னா சிலவர்கள் கலை பரம்பரையிலிருந்து வந்த கலைஞர்கள் இருக்கிறார்கள். அவர்களுக்கு மிகவும் திறமை சிறிய வயதிலேயே இருக்கும் என்றால் அந்த கலை குடும்பத்தில் வாழ்ந்து கலையையே பார்த்து கலையை கேட்டு உணர்ந்து வாழ்ந்த அந்த கலைஞர்களுடைய வாழ்க்கையை சிலவளே எங்களோட ஒப்பிட முடியாமல் இருக்கலாம். ஏனென்றால் அவர்கள் கலைக்காகவே வாழுகின்ற மனிதர்கள். இப்ப நாங்கள் வெளிநாடுகளிலே நாங்கள் கலை வடிவங்களை மாற்ற வேண்டிய ஒரு நிலைக்கு வந்திருக்கின்றோம். உதாரணமாக இப்ப நான் வேர்ல்ட் மியூசிக் 1997ஆம் ஆண்டு கவர்மெண்ட் ஸ்கூல் டீச்சராக டென்மார்க்ல எடுபட்டு கிட்டத்தட்ட 2, 3, 4, 5, 6, 7ஆம் வகுப்பு, சில வேளைகள் 8ஆம் வகுப்புக்கும் ஆசிரியராக இருக்கின்றேன். அங்க பரதநாட்டியத்தை எப்படி நாங்கள் மாத்தி கொடுத்தால் கதைகள் இப்ப எங்களுடைய புராண இதிகாச கதைகள் எல்லாம் ஒரு காலம் எழுதப்பட்ட கதைகள், அதே போன்று மற்ற மக்களுடைய கலை கலாச்சாரத்திலும் அப்படியான நிறைய எழுதப்பட்ட கதைகள் அவர்களுடைய புராணங்கள் இருக்கின்றன. அப்ப அதுகளையும் எடுத்து நாங்கள் ஆராய்ச்சி கொண்டு போகின்ற போதுதான் எமது தமிழ் மக்களுடைய கலை கலாச்சாரம் எப்படி இன்னொரு கலை கலாச்சாரத்தோட இருக்கின்ற போது ஒப்பிட்டு பார்க்கின்ற போது கிட்டத்தட்ட நிறைய விடயங்கள் ஒன்றாக இருப்பதை நான் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் இப்ப கலை எல்லாம் இயற்கையிலிருந்து பிறந்ததாகவும் தானே சொல்லப்படுகின்றோம். அதை இசை எப்படி உருவானது, மொழி எப்படி ஆதிகால மக்கள் எப்படி அசைவுகளை உருவாக்கி கூட்டாக சேர்ந்து ஆடினார்கள் பாடினார்கள், அதில இருந்து அசைவுகள் உருவானதாக பல கதைகள் நாங்கள் பார்க்கின்றோம். அதுல உண்மை எது என்று எடுத்து பார்த்தால் அந்த இயற்கையில் இருந்து வந்ததுதான் கலையாக இருக்கின்றது. வடிவம் பெற்று அதை ஒழுங்கமைத்து வடிவமைத்து அதற்காக திட்டங்களை உருவாக்கி அழகுபடுத்தி கலை சிற்பனர்கள் அழகாக கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விதத்துல டெனிஷ் மக்களுக்கு நான் கொடுக்கிற கலை வடிவம் அங்க அவர்கள் அதை நேரடியாக என்னால் கொடுக்க முடியாது என்பதற்காக அந்த குழந்தைகள் அதை எப்படி உள்வாங்குவார்கள் என்ற அந்த
எண்ணத்தால் அதை திரும்பவும் என்ன செமினாரியத்துக்கு அனுப்பினார்கள். அங்கத்தே பாடசாலை முறையில் எப்படி கல்வியை கற்பிக்க வேண்டும். அதில் இன்னும் ஒரு அற்புதமான விடயம் என்றால் அவங்களால மதிக்கப்பட்ட விஷயம் தமிழ் மக்களுடைய பழக்க வழக்கங்கள். ஒரு குழந்தைகளுக்கு பாடசாலையிலே எப்படி கல்வியை ஆரம்பிப்பது என்பதை எடுத்துக்காட்டாக என்னிடமிருந்து கொடுத்து கொண்டு வந்தார்கள். அதாவது ஒரு வகுப்புக்கு வந்தவிடம் அனைவரும் ஒழுங்கி நின்று கையை கூப்பி வணக்கம் என்று சொல்வது. இந்த நாட்டில் கூட அது முழுமையாக இல்லாவிட்டாலும் அந்த நாட்டில் நடைபெறுகின்றது. அதை அவர்கள் மதிக்கிறார்கள். என்றால் ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒவ்வொரு திசையிலே பேசிக் கொண்டிருக்கிறார்கள், ஒவ்வொரு சிந்தனையில் இருப்பார். அவர்களை எல்லாம் ஒருக்கா இணைந்து எழுந்து நின்று, அதுவும் குழந்தைகளை தனிப்பட்ட முறையிலே நீ எழும்பையிலேயே அங்க பாக்குறாய் அப்படி என்று ஒரு பிள்ளையையும் ஆரம்பத்திலே குற்றம் சொல்லாமல் அனைவரும் எழுந்து நின்று அந்த வணக்கம் என்று சொல்லுகின்ற அநேகமான என்னுடைய ஸ்கூல் பாடசாலை இப்ப 97ஆம் ஆண்டுல இருந்து நிறைய பேருக்கு அந்த வணக்கம் சொல்ல தெரியும் குழந்தைகள் எல்லாம். அது ஒரு நல்ல ஒரு உதாரணமாக அவர்கள் எங்களுடைய பழக்க வழக்கத்திலிருந்து எடுத்துக்கொண்டிருக்கிறார்கள். கண்டிப்பா. அதாவது நீங்க டென்மார்க் போகும்போது உங்களுக்கு நல்ல வரவேற்பு இருந்தது. அங்க இருக்கக்கூடிய மாணவர்கள் நிறைய எதிர்பார்த்தாங்க உங்கள்ட்ட அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லியிருந்தீங்க. அதாவது ஒரு பெண்ணா கலைத்துறையில சாதிக்கிறது அப்படிங்கிறது கண்டிப்பா நிறைய பிரச்சனைகளை நாங்க எதிர்நோக்கி வந்திருப்போம், இல்லாம இல்ல. ஒவ்வொருத்தர்கிட்ட கேட்கும் போதும் அவங்க சொல்லக்கூடிய கதைகள் வித்தியாசமா இருக்கும். அதுலயும் நீங்க தாய்நாட்டுல இருந்து இன்னொரு நாட்டுக்கு அகதியா போய் அங்க இருந்து உங்களுடைய கலைத்துறையிலையும் சாதிக்கிறது அப்படிங்கிறது அவ்வளவு சாதாரணமான விஷயம் இல்ல. என்னென்ன பிரச்சனைகளை நீங்க பிராக்டிகலா எதிர்கொண்டீங்க அங்க போய் உங்களுடைய கலைத்துறையில சாதனைய மேற்கொள்ளணும் அப்படிங்கிறப்போ உங்களுக்கு நீங்க சந்திச்ச சவால்கள் எப்படி இருந்துச்சு? நல்ல ஒரு அருமையான கேள்வி. ஏனென்றால் இதெல்லாம் ஒரு கலை வளர்ச்சிக்கும் ஒரு மனித வாழ்க்கைக்கும் முக்கியமானது தான் நீங்க இப்ப கேட்டிருக்கிறீங்க. ஏனென்றால் ஒன்றை தொடர்ந்து வளர்க்க வேண்டும் என்றால் அதுக்கு நாங்கள் ஒரு சப்போர்ட்னு சொல்லுவோம், உதவி வேண்டும் என்று சொல்லுவோம். ஆனா உதவி இல்லாமலே ஒருத்தர் எப்படி ஒரு நிகழ்வை சாதிக்க முடியுமோ அவர்கள் நிச்சயமாக அதுல வெற்றி பெறுவார்கள். அதை என்னுடைய அசைக்க முடியாது. அதைத்தான் நான் ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொண்டு வருகின்றேன். நீங்கள் எதை சிந்திக்கின்றீர்களோ அதை நீங்கள் ஆக்கமாக வெளியில கொண்டு வருவதற்கு முயற்சிக்க வேண்டும். அதற்கு உங்களுக்கு உதவி சிலவளை கிடைக்காது. ஏனென்றால் நான் அதாவது எதிராக நெகட்டிவாக பேசுகின்ற மனிதர்களோடு பேச மாட்டேன். இது சரி வராது, இது நம்பிக்கையா, இதுக்கு நிறைய நாட்கள் எடுக்கும், இது எப்படிங்க அப்படியான ஒரு பின்வாங்குகின்ற தன்மை உள்ள மக்களோட நான் பேசுவது கிடையாது. நான் என்ன நேரடியாகவே என்னுடைய வழியிலே போகிறேன். எல்லாமே எனக்கு நிச்சயமாக ஒரு வெற்றி வரும் என்ற வெற்றியை மட்டும்தான் நினைப்பேன். இங்க இருந்து போகின்ற போது நான் ஹவுஸ் கேப்டனாக இங்க கூட இலங்கையிலே ஒரு சிறந்த மாணவராக கூட ஈடுபட்டேன் நான். அப்ப எனக்கு எப்பவுமே அந்த வெற்றிகள் மட்டும்தான் நான் சந்திப்பேனே தவிர இதுல பிழை வருமா அப்படி இல்லை. அந்த பிழை வந்தா பிழை என்றாலும் அதை நான் பிழை என்று எடுக்காமல் ஒரு தகுந்த ஒருவருடன் அதை பற்றி நான் டிஸ்கஸ் பண்ணி, ஒரு தகுதி உள்ள ஒருவருடன் அதை பற்றி டிஸ்கஸ் பண்ணி அதை சரியான இடத்துக்கு கொண்டு வருவேன். அது எனக்கு ஒரு பயிற்சியாகத்தான் ஒவ்வொரு முறையும் அமைந்தது. அது பெரிய ஒரு மனிதரை அந்த விதத்திலே எனக்கு இறுதியாக கிடைச்ச டாக்டர் சங்கர நாராயணர் சேலத்தில இருந்து அவர் தான் எனக்கு கடைசியில காலமும் இப்ப வரையும் ஒரு நல்ல ஒரு ஆலோசகராகவும் கல்வியாளராகவும் நான் எழுதுகின்ற புத்தகங்களுக்கெல்லாம் அதை பார்த்து அதுக்கு திருத்தங்கள் செய்து அதை தருகின்ற ஒரு வழி நடத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு ஆசானாகவும் குருவாகவும் இருந்து வழிவகுத்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த விதத்திலே நான் எடுத்துக்கொண்ட விடயங்கள் ஆராய்ச்சியிலே போனபடியா அவங்க என்ன எனக்கு கொடுக்கின்றாங்களோ, என்ன சந்தர்ப்பங்கள் எல்லாம் எனக்கு கிடைத்ததோ, டெனிஷ் மக்கள் முதலாவது மொழி, மற்றது அவர்களுடைய கலாச்சாரத்தில் நாங்கள் எப்படி நடந்து கொள்வது, மற்றது நாங்கள் ஒன்றை செய்ய முயற்சிக்கின்ற போது தயக்கம் இல்லாம செய்கின்ற தன்மை, அடுத்தது சொந்தமாக முடிவெடுக்கின்ற தன்மை, அப்போதுதான் ஒரு சிறந்த ஆக்கத்தை முழுமையாக கொடுக்கலாம் என்றது எனக்கு போன உடனே விளங்கிட்டது. இந்த முறையில தான் நான் வேலை செய்யணும்ட்டு அதே வழியிலே தான் இதுவரையும் வேலை செய்தேன். நான் நிறைய படிக்கக்கூடியதாக இருந்ததுக்கு ஒரு காரணம் சைக்காலஜி கூட படிச்சிருக்கிறேன் யூனிவர்சிட்டியில ஒரு வருஷம் தான். அது ஏனென்றால் அது இதையெல்லாம் ஆக்குறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்குது.
நீங்கள் எவ்வளவு என்னென்னா இந்த டிசிப்ளின் மற்ற மனிதர்களை புரிந்து கொள்வது என்பதுதான் ஒரு சிறந்த மனிதனுக்கு அடையாளம். இப்ப மற்றவன் பிழை என்று சொல்லத மற்ற மனிதர்களை நாங்கள் எப்படி புரிந்து கொள்ள வேண்டும் என்று நினைத்தாலே நிறைய கலை வடிவங்களுக்கு அழகு கொண்டு வரலாம். ஏனென்றால் நாங்கள் கலை உலகிலே தனியவர்களாக ஒரு நாளும் இருக்க முடியாது. எப்பவுமே இன்றைக்கு உங்களை வந்து சந்திக்கிறேன், நீங்க இந்த பெரிய டிவியில எனக்கு வாய்ப்பு கிடைத்த ஒரு இது எல்லாம் இங்கே ஒரு கூட்டமைப்பு இருக்கிறபடியினால் அந்தபடியால் அது எல்லாமே ஒரு சைக்காலஜி, ஒரு மென்டலிட்டியா ஒரு 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 நாடகம் மனிதருக்குள்ளேயே நடந்து கொண்டிருக்கின்றது. அதனுடைய விளக்கங்களை ஒவ்வொரு மனிதனும் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். நிச்சயமாக அதுதான் ஒரு மனிதனை நல்ல ஒரு இணைப்புக்கு கொண்டு வர்றதுக்கு காரணம் என்று நினைக்கிறேன். கண்டிப்பா நான் நினைக்கிறேன், அதாவது கல்வி ஒரு மனிதனை பூரணமாக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உங்களுடைய பயணத்துல நிறைய விஷயங்கள் நீங்க படிச்சிருக்கீங்க அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சது. இப்ப சொன்ன மாதிரி மன உள நலம் தொடர்பா நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கீங்க, பல் மருத்துவம் தொடர்பா படிச்சிருக்கிறீங்க, நடனம், இப்படின்னு சொல்லி நீங்க படித்த அந்த படிப்புகளை பார்க்கும் போதே படிப்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கு வாழ்க்கையில ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்திருக்கீங்க அப்படின்னு ரொம்ப நல்லாவே தெரியுது. இந்த கல்வி அப்படிங்கிறது உங்களுடைய வாழ்க்கையில எவ்வளவு முக்கியம்? இந்த தேடல் இதுவரையும் நிப்பாட்டப்படவில்லை. இன்னும் கற்க வேண்டும், இன்னும் தெரிய வேண்டும், படிக்க வேண்டும். ஆனா அந்த படித்ததை பயன்படுத்துவதற்கும் சந்தர்ப்பம் வேண்டும். அதுவும் ஒன்று. எப்பொழுது நீங்க படைக்க ஒன்றை கொடுக்க வலிக்கிறீங்களோ அங்கதான் நீங்கள் உண்மையான தெளிவாகுவீங்கள். இப்ப ஒரு ஆசிரியர் வந்து முதல் ஆசிரியராகி வெளிக்கிட்டு போகின்ற போது அவரை நாங்கள் ஒரு திறமையான ஆசிரியராக பார்க்க முடியாது. போனவிட அவர் எவ்வளவு காலம் கற்கின்றதான் நாங்கள் அந்த அனுபவம் என்ற ஒன்றைக்கு முக்கியத்துவம் கொடுப்பது. அனுபவம் உள்ள ஆளை ஒரு பெரியவர் என்று நாங்கள் முன்னுக்கு எடுப்பதற்கு காரணம் அவங்க வாழ்க்கையிலே நிறைய விஷயங்களை கண்டு, அதாவது பிராக்டிக்கல் என்று சொல்லுவாங்க, பயிற்சி என்று இப்பொழுது கொடுக்கப்படுகின்றது. அந்த பயிற்சி என்றதை வாழ்க்கையிலேயே கண்டு வருகின்ற ஒரு மனிதர்களைத்தான் எங்கட கலை கலாச்சாரத்துல நாங்கள் மதிக்கிறோம். ஒருவரை தொட்டு கும்பிடுறதுக்கு தகுதி உள்ள ஒரு மனிதர்கள் என்று நாங்கள் எடுத்துக்கொள்வோம். ஏனென்றால் அவங்க அனுபவத்தால அது வாழ்க்கை பயிற்சியால மற்றவர்களுக்கு உதாரணமாக வாழுகின்ற மனிதர்களே நிறைய பேர் இருக்கிறாங்க. அவங்களை நான் மிகவும் மதிக்கிற ஒரு பெண். மற்றும் இந்த இந்த வெளிநாடுகளிலே, அதாவது டெனிஷ் மக்கள் பிள்ளைகளோடு நான் வேலை செய்கிறதுன்றது எனக்கு ஒரு 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 புது பாட அனுபவத்தை உருவாக்குற மாதிரி எனக்கு இருக்குது. என்னென்றால் இந்த தமிழ்ல படித்ததை நீங்கள் பார்த்தீங்கன்னா டீச்சர்ஸுக்கு கூட கோர்சஸ் கொடுப்பேன். கோர்சஸ் என்ன அவங்க கூப்பிட்டு செமினாரியத்தில் டீச்சர்ஸ்க்கு படிப்பிக்கிறது இதை எனக்கு கொடுக்குற போது நான் இந்த தமிழ்ல கற்ற, உதாரணமாக குளம் கரை என்ற சின்ன ஒரு விளையாட்டு, அதுக்குள்ள நிறைய விடயங்கள் இருக்குது. அந்த குளம் கரை என்று சொல்லி நான் மொண்டசரியில, அதாவது பாலர் பாடசாலையிலே படித்தது. இன்றைக்கு டென்மார்க் பாடசாலை ஆசிரியர்கள் எல்லாருக்கும் அந்த விளையாட்டு தெரியும். அவங்க எல்லாரும் அதை பாவிச்சு கொண்டு இருக்கிறாங்க. பிள்ளைகள் கட்டுப்பாட்டுக்கு வராத நேரத்தில் எல்லாரும் கதிரைகளை தள்ளிவிட்டு குளங்கரை விளையாடுகின்ற ஒரு அளவுக்கு வளர்ந்திருக்கிறது. ஏனென்றால் அந்த குளங்கரை என்ற இந்த விளையாட்டு மிகவும் அற்புதம். சிந்தித்து பார்த்தால் எங்கள் தமிழ் மக்கள் நாங்கள் அதை உருவாக்கி இருக்கிறோம். குளம் கரை என்பது தண்ணி, அதாவது கரை இல்லை வெளியில வர்றது. ஆனா அந்த கன்சன்ட்ரேஷன், அந்த பிள்ளைகள் எப்பொழுது கேட்கின்றார்களோ ஒன்று சரியா செய்வார்கள், மற்றது தடுமாற்றம். பிள்ளைகள் மற்றவர் பார்க்கிறது, ஒருத்தர் இழுக்கிறது, வெற்றிக்கு தோல்விக்கும் அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிற தன்மைகள் எல்லாம் ஒரு விளையாட்டாலேயே வெளிநாடுல பிள்ளைகளுக்கு படிச்சு கொடுக்கப்படுது. நிறைய விளையாட்டுகளை சொல்லி கொடுத்தா அந்த தோல்வியை ஏற்றுக்கொள்ளுகின்ற தன்மை. எத்தனையோ பிள்ளைகள் எறிந்து விட்டு போறாள், கோவத்துல கத்துறது. அந்த ஒரு இதே என்னை முன்னுக்கு கொண்டு வர பண்ணினது. ஒரு ஆசிரியருக்கு படிப்பிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பை கொடுத்ததே அந்த முதலாவது விஷயம். நம்மளோட தமிழ் விளையாட்டுக்களை நான் அப்படியே டெனிஷ்ல மாத்தி சின்ன பிள்ளைகளுக்கு டெனிஷ் மொழியிலும் அந்த சொற்களை, அதை குளம் கரை என்றால் நான் பென் சென் என்று போடுறேன், தண்ணி கரை என்ற அர்த்தத்திலே கொடுப்பேன். இன்னும் வளர்ந்த பிள்ளைகளுக்கு மொழியையும் கற்றுக்கொள்ள வேண்டும் என்றதற்காக குளங்கரை என்றே சொல்லிக் கொடுப்பேன். பெரியாக்கள் எல்லாரும் அது ஒரு விளையாட்டுல பெரிய பெரிய
நிகழ்வில எல்லாம் பெரியாக்களுக்கு கூட அந்த விளையாட்டுகளை செய்திருக்கின்றேன். அப்படியாக எங்களுடைய இருக்கிற விஷயங்களையே நாங்கள் சிந்திச்சு அதை நல்ல வடிவங்களாக்கி மற்றவர்களுக்கு கொடுக்கலாம் என்றதிலும் நான் ரொம்ப ஆர்வமாக இருந்து அந்த பாடசாலை வாழ்க்கையில வெற்றி பெறதுக்கு எனக்கு அது ஒரு நல்ல ஒரு தமிழ் பெண்ணாக இருந்து வெற்றி பெறுவதற்கு எனக்கு ரொம்ப உதவியா இருந்தது. பட் நீங்க ஒன்று கேட்டிருந்தீங்க, இந்த எப்படி நாங்கள் இங்க தமிழ் பெண்ணா இருந்து ஒரு டெனிஷ் சமுதாயத்துல டெனிஷ் மக்களோட எப்படி நான் அவங்களோட ஒத்துழைச்சு கம்யூனிகேட் பண்ணக்கூடியதுன்றது ஒரு நல்ல கேள்வி. ஏனென்றால் நான் அப்பொழுது ஆண்களை கண்ணில் பார்த்து கதைக்க மாட்டோம், கை கொடுக்க மாட்டோம். அதெல்லாம் எனக்கு ரொம்ப கஷ்டம் ஆரம்பத்துல இருந்து. அதாவது நான் ஏர்லியாவே அந்த வெள்ளினே அந்த டென்டல் இதுக்குள்ளே போனபடியா என்னுடைய ஷேஃப் சொல்லுவேன், கண்ணை பார் சசி, கண்ணை பார். நான் அப்படி பார்ப்பேன், கண்ணை பார். கண்ணில் பார்த்து நேர கதைக்கிறது தான் அவங்களுடைய கம்யூனிகேஷன்ன்றது. அந்த அந்த விஷயங்களை மெதுவாக விட்டு கொடுத்து இங்கே பார்க்கலாம், கதைக்கலாம், இங்கே கை கொடுக்கலாம். கையை கொடுக்குற போது ஆரம்பத்தில் சொல்லுவார்கள் இப்படின்னு கொடுக்கறது. ஆனால் அவங்க இறுக்கி பிடிப்பாங்க, இப்படி இருக்கா சசி தேவி அந்த அப்படி சின்ன சின்ன விஷயங்கள் அவங்க கட்டி பிடிச்சு வரவேற்பாங்க. அந்த சின்ன சின்ன விஷயங்கள் பார்வைக்கு முக்கியமான விஷயங்கள், மற்றவர்கள் பார்வைக்கு அந்த விஷயங்களை எல்லாம் எத்தனையாம் ஆண்டு இப்ப நீண்ட காலங்களுக்கு முன்னாலேயே ஒரு நல்ல முறையிலே நான் அதை கொண்டு போனபடியா அவங்களோட நல்லாக அவங்கள போல பேசி அந்த ஒரு வெட்கம்னு சொல்லுவாங்க அதையெல்லாம் தவிர்த்து அந்த அந்த துறையில நாங்கள் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணி கொண்டு போகக்கூடியதாக எனக்கு இருந்தது. அதுவும் என்னுடைய ஒரு நல்ல வளர்ச்சிக்கு காரணமாக இருந்ததுன்னு சொல்லலாம். கண்டிப்பா நீங்க சொன்ன மாதிரி டென்மார்க் போய் அவங்களோட கலாச்சாரத்தோட ஒன்றித்து போறது மட்டும் இல்லாம நம்மளோட கலாச்சாரத்தையும் அங்க கொண்டு போய் சேர்த்ததுல ஒரு பெரிய பங்கு உங்களுக்கு இருக்கு அப்படின்னு நாங்க சந்தோஷமா சொல்லலாம். அதே மாதிரி இந்த உங்களுடைய பயணத்துல டென்மார்க்ல கணேஷா நாட்டிய கஷேத்திரம் அப்படின்னு சொல்லி ஒரு நடன பள்ளியை ஸ்தாபித்து அந்த பாடசாலை மூலமா நிறைய நடன கலைஞர்களை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க. எனவே அங்க போனோமா, ஒரு நடன ஆசிரியையாக எங்கேயாவது பணியாற்ற இருந்தோமா அப்படின்னு இல்லாம ஒரு நடன பள்ளி ஸ்தாபிக்கணும், அங்க இருந்து ஒரு பல தலைமுறையினர் நம்ம உருவாக்கணும் அப்படிங்கிற எண்ணம் எங்க இருந்து வந்தது? அதே மாதிரி இந்த கணேஷா நாட்டிய கஷேத்திரம் அதனுடைய பயணம் இப்போ எப்படி போயிட்டு இருக்கு? எத்தனை மாணவர்களை நீங்க உருவாக்கி இருக்கிறீங்க? இப்ப அங்க போனதுக்கு பிறகு இப்ப டெனிஷ் மக்கள் என்ன முதல் வரவேற்றார்கள். அப்ப எனக்கு ஒரு பூரணமான நம்பிக்கை வந்து விட்டது. இலங்கையில் இருக்கிற என் புத்தகங்களை எல்லாம் அங்கே எடுக்க வேண்டும் என்ற ஒரு முதலாவது நம்பிக்கை. எனக்கு இன்னும் ஒரு சாரி வேணும் என்ற ஒரு நம்பிக்கை, அதுக்கு தேவையான அணிகலன்கள் வேணும் என்ற ஒரு நம்பிக்கை உண்டு. மற்றது தமிழ் மக்கள் தானே எங்கேயும் பிறந்திருக்கிறோமே, அந்த தமிழ் மக்கள் தங்கள் குழந்தைகளை இப்படி ஒரு ஆசிரியர் வந்திருக்கிறார் என்றபடியா கற்பிப்பதற்காக என்னுடன் தொடர்பு கொண்ட போது, இங்கே நடன ஆசிரியராக இருக்கும். உடனடியாக கணேஷ நாட்டிய கஷேத்திரம், கணேஷ அது என்னுடைய பிள்ளையார், என்னுடைய கோயில் அப்பா அம்மா வணங்கின தெய்வம். அப்போ ஒரு பொதுவாக கணேஷ நாட்டிய கஷேத்திரம் என்ற பெயரை, அதே நேரம் தமிழ் கிளாசிக்கல் ஃபைன் ஆர்ட்ஸ் என்றும் பெயர் கொடுத்திருந்தேன். அந்த பாடசாலையை ஆரம்பித்து நல்ல வெற்றிகரமாக நிறைய பிள்ளைகள். என்னுடைய பாடசாலையில நடனம் மட்டும் ஒரு பாடமாக இல்லை, அதுல மிருதங்கம், வீணை, வயலின், கீபோர்ட் இப்படியான பாடங்கள் படிக்கப்பட்டபடியா அது ஒரு கலைக்கூடமாக நீண்ட காலமாக இயங்கி கொண்டு வரக்கூடியதாக இருந்தது. இப்போ உங்களுடைய நடன பள்ளிக்கு கிடைத்த வரவேற்பு பத்தி நீங்க சொல்லியிருந்தீங்க. இப்ப தமிழர்கள் நிறைய பேர் அங்க இருக்காங்க அப்படிங்கிற விஷயத்தையும் சொல்லியிருந்தீங்க. பொதுவா தமிழர்கள் கிட்ட இருக்கக்கூடிய ஒரு பழக்கம் என்னன்னா, இந்திய சினிமாவாக இருக்கலாம், இல்ல அந்த நடிகர்கள் பெரிய கலைஞர்களை பார்க்கிறப்போ அவங்களுக்குரிய வரவேற்பு அமோகமாக இருக்கும். இப்போ இங்க இருக்கக்கூடிய காலகட்டத்துல இந்தியாவில இருந்து ஒரு நடிகர் வரும்போது எங்களுடைய மக்கள் அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய அன்பும் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த எதிர்பார்ப்புகளும் ரொம்ப நம்ம நினைக்காத அளவுக்கு இருக்கும் இல்லையா? இது டென்மார்க்ல எப்படி இருக்கு? டென்மார்க்ல இருக்கக்கூடிய கலைஞர்கள், ரசிகர்கள் எப்படி இந்த நடிகர்களையும் சக கலைஞர்களையும் பாக்குறாங்க? நிச்சயமாக எப்படி இந்த நாட்டுல மற்ற நாடுகள்ல அந்த இந்திய கலைஞர்களை பார்க்கிறார்கள், அதே போலதான் டென்மார்க்கிலும் இப்ப சினிமா படமாக இருந்தா என்ன, அந்த மியூசிக்கா இருந்தா என்ன, அதனுடைய நடனங்கள். என்னோட மகள் ஷாம்லி டான்ஸ் அகாடமி என்ற ஒரு பேர்ல பாலிவுட் டான்ஸ் கிளாஸ் எடுத்து கொண்டிருக்கிறார். அவர் ஒரு டாக்டர்.
பாலிவுட் என்று கதைப்பதன் பார்க்க இப்ப ஒரு ஒரு குறிப்பிட்ட ஒரு வருடத்துக்குள்ள ஒரு மாற்றம் வந்திருக்கு. அது ஒரு பயிற்சி நடனமாக அவர்கள் ஏற்றுக்கொள்கிறார்கள். அவர்களுக்கு பாடலை பற்றினது பிரச்சனை இல்லை. அந்த எப்படி அது உடலுக்கு ஒரு பயிற்சியை கொடுக்கின்றது அப்படி என்ற ரீதியில அவங்க பார்த்துட்டு இருக்கிறாங்க. ஆனபடியா அந்த சினிமா என்பதை நாங்கள் மக்களிடம் இருந்து பறிக்க முடியாது, பிரிக்க முடியாது. மற்றது எதிர்கால குழந்தைகளுடைய சிந்தனைகளை நாங்கள் நிச்சயமாக புரிந்து கொள்ள வேண்டும். இன்று பிள்ளைகளுக்கு சிந்தனைகளை நாங்கள் புரிந்து கொள்ளாட்டி அவர்களுடைய வாழ்க்கை கல்வி நிலை பாதிக்கப்படும் என்பதையும் நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இன்று அந்த குழந்தைகளுடைய மாற்றம் சினிமால இருந்தா அதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும். சிறந்த கலைஞர்கள் இந்தியாவில் இருக்கிறார்கள் மட்டுமென்று சொல்லாமல் வேற இடங்களும் வளர்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் அந்த இசைகள் எல்லாம் எங்கள் குழந்தைகள் விரும்பின மாதிரி இந்தியாவில இருந்து வருகின்றது என்பதையும் நாங்கள் மறக்கக்கூடாது. நான் பிள்ளைகளுடைய புது சிந்தனைகளுக்கு மதிப்பு கொடுக்கிற ஒருவர். இது ஒரு ஒரு நீட்டு தொடர். ஒன்று தாய் தந்தையர், ஆசிரியர், குழந்தைகள், சமுதாயம். இப்ப தாய் தந்தையர்லயே அந்த மாற்றம் உருவாக வேண்டும். அவர்களுடைய கால மாற்றத்துக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் சிந்தித்து எங்கே நாங்கள் கடைப்பிடிக்க வேண்டும், எங்கே விட்டு கொடுக்க வேண்டும் என்றதை அவர்கள் சிந்திக்க வேண்டும். இரண்டாவது, ஆசிரியர்கள் வளர்ந்து வருகின்ற புது சிந்திக்கின்ற விவேகம் உள்ள எங்கள் குழந்தைகளுடைய எதிர்காலத்தை கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியர்களாக மாற வேண்டும். அப்படியான திறமையான ஆசிரியர்கள் வர வேண்டும். அடுத்ததாக தான் அவர்களுடைய ஆக்கங்களும் சமுதாயத்திலும் நாங்கள் மாற்றங்களை பார்க்கலாம் என்பதுதான் உண்மை. இன்றைய தினம் எங்களுடைய அதிதியாக கலந்து நிகழ்ச்சியை சிறப்பித்துக் கொண்டிருக்கிறார். நடனம் தொடர்பாகவும் கலைத்துறை தொடர்பாகவும் எங்களுடைய நாட்டில் மட்டுமல்லாது இங்கே இருந்து டென்மார்க்கிற்கு சென்று அங்கே கூட தன்னால் முடிந்த அளவுக்கு கலைத்துறையிலே பல விடயங்களை சாதித்துக் கொண்டிருக்கிறார். பல மாணவர்களையும் உருவாக்கி கொண்டிருக்கிறார். சசி தேவி ரீச எங்களோட இணைந்திருக்கிறார். தொடர்ந்து நாங்க அவங்களோட பேசலாம். அதாவது நீங்க சொல்லியிருந்தீங்க ஆரம்பத்துல இப்படி நிறைய ஒரு மிக நீண்ட பயணத்துல இலங்கையில நிறைய விஷயங்கள் பண்ணி அதற்கு பிறகு டென்மார்க்குக்கு போய் அங்க இந்த மாதிரி ஒரு நடன பள்ளியை ஸ்தாபித்து இந்த மாதிரி பல விஷயங்கள் பேசும்போது உங்களுக்குரிய அங்கீகாரம் கண்டிப்பாக கிடைத்திருக்கும். நிறைய நாங்களும் பார்த்திருந்தோம், நிறைய விருதுகள் உங்களுக்கு வழங்கப்பட்டிருந்தது. அப்படி இருக்கிற போது தமிழர்கள் கிட்ட இருந்து உங்களுக்கான அங்கீகாரம் எப்படி இருந்தது? அதே மாதிரி என்னதான் நாங்க வெளி நாடுகள்ல போனாலும் தாய்நாடு அப்படிங்கிற ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கை நமக்கு மத்தியில இருக்கும் இல்லையா? இங்க இருக்கக்கூடிய கலைஞர்கள் உங்களை எப்படி வரவேற்றாங்க, எப்படி அங்கீகாரம் கொடுத்தாங்க? உண்மையிலேயே நான் பெருமைப்பட வேண்டும். தமிழ் மக்கள் என்றுமே இதுக்காக ஒரு 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 மக்கள் கூட்டம் எப்பவுமே இருக்கின்றது. கலையை வரவேற்கவும் அதை முன்னுக்கு கொண்டு வர்றதுக்கும் அதுல ஈடுபடுற மக்களை வாழ்த்தி அவங்களை இன்னும் மீண்டும் ஈடுபடுத்த மீண்டும் மீண்டும் நீ இசை என்று சொல்லுவது போல ஆர்வப்படுத்துகின்ற எத்தனையோ நல்ல மனிதர்கள் சில சபைகளை வைத்து, சங்கங்களை வைத்து, பாடசாலைகள், பல்கலைக்கழகம் இந்த வகையிலே இருந்து கொண்டுதான் இருக்கின்றார்கள். அதை நிச்சயமாக தமிழ் மக்களிடம் இருந்து அழிக்க முடியாது. அந்த விதத்துல தான் கலைஞர்கள் நிச்சயமாக வளர்க்கப்படுகிறார்கள். அந்த விதத்திலும் எனக்கும் எப்பவுமே ஒரு சிறந்த கௌரவமும் ஒரு மதிப்பும் தமிழ் மக்கள் கொடுத்து கொண்டு வந்ததை நான் இதுவரையும் நன்றியுடன் ஏற்றுக்கொண்டு வந்திருக்கின்றேன். உண்மையிலேயே எனக்கு அவர்கள் மீது நிச்சயமாக ஒரு பெரிய மதிப்பும் மரியாதையும் உள்ளது. ஏனென்றால் அவர்கள் கலைஞர்களை மதிக்க தவறவில்லை என்ற ஒரு சொல்லுக்கு இல்லாத மக்கள் என்ற ஒரு சந்தோஷம். அதே போல நான் இலங்கைக்கு வருகின்ற போது கூட இலங்கையிலே நான் வந்துவிட்டேன் என்று எனக்கு நிறைய பாராட்டுக்களையும் நிறைய விருதுகளையும் வழங்கி இருக்கின்றார்கள். இப்ப 2-3 வருடத்துக்கு முந்தி என்ஐல ஒரு ப்ரோக்ராம் செய்திருந்தேன். அதுல ஆசிரியர்களுக்கு, யூனிவர்சிட்டியில படிப்பிக்கிற ஆசிரியர்களுக்கு, பாடசாலை ஆசிரியர்களுக்கு ஒரு கோர்ஸ் ஒன்று கொடுக்கப்பட்டது. முரளிதரன் அவர்கள் இந்தியாவில இருந்து அந்த கிளாஸ பயிற்சியை கொடுக்கப்பட்டிருந்தது. இப்படியாக அங்கே கூட ஒரு பெரிய விருது எனக்கு வழங்கப்பட்டது.
இப்படியாக நிறைய விருதுகளை நான் எமது நாட்டிலும் டென்மார்க்கிலும் அது மற்ற நாடுகளிலும் பெற்றிருக்கின்றேன். அதை விட டெனிஷ் மக்களிடம் இருந்து கூட எனக்கு மிகுந்த பாராட்டும், நான் கிட்டத்தட்ட 25 வருடங்களுக்கு பிறகு எனக்கு ஒரு பெரிய பாராட்டு விழா கூட, அது அவங்களுடைய கலாச்சாரத்தில் இருக்குது. ஒரு மக்கள், ஒரு மனிதன் கவர்மெண்ட் சர்வெண்டா இருந்து 25 வருடங்கள் கடமையாற்றி இருந்தால் அவர்களுக்கு ஒரு தொகை பணமும் ஒரு பாராட்டும் செய்வதற்காக அது அரசாங்கத்திலிருந்து பணம் கொடுக்கப்படுகின்றது. அப்படியான விழா கூட எனக்கு நடக்கப்பட்டிருந்தது. அதே போல நான் என்னுடைய சிறந்த சேவையை பாராட்டி எனக்கு டெனிஷ் அரசாங்கத்திலிருந்து விடுமுறை கூட சம்பளத்தோட கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதாவது சில லீடர், அதாவது லீடர்னா அந்த நிறுவனத்துக்கு பொறுப்பாளரால செய்ய முடியாத காரியத்தை நான் அந்த நிறுவனத்துக்காக செய்து கொடுத்த அதுல ஒரு சைக்காலஜி தான் எனக்கு நிறைய உதவியாக இருந்தது. அதுக்காக எனக்கு அந்த நாட்கள் கொடுக்கப்பட்டது சம்பளத்தோட ஃப்ரீ. என்று அது டென்மார்க்கிலே மிக மிக அருமையான ஆட்களுக்கு தான் கிடைத்திருக்கு என்று கேள்விப்பட்டேன். அந்த விதத்தில் நான் எல்லா விதத்திலும் நான் ஒரு பாக்கியசாலி என்றுதான் சொல்ல வேண்டும். ஒன்று, அது தோல்வியிலே ஏற்றுக்கொள்ற தன்மைகள் இருக்கின்றதும் ஒரு காரணமாக இருக்கலாம். மற்றும்படி நான் எல்லாத்தையும் ஒரு சிறந்த கௌரவமும் மதிப்பாக தான் மக்களிடமிருந்து பெற்றுக்கொண்டிருக்கின்றேன். கண்டிப்பா கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு. எங்களுடைய தமிழ் மக்கள் உங்களை மாதிரி கலைஞர்களை அங்கீகரிக்கிறாங்க அப்படிங்கிறப்போ உண்மையிலேயே மகிழ்ச்சியா இருக்கு. இப்போ நீங்க சொன்ன மாதிரி எங்களுடைய கணேஷா நாட்டிய கஷேத்திரம் ஆரம்பிக்கிறப்போ உங்களுக்கு நிறைய கனவுகள் இருந்திருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நாங்க பண்ணணும் அப்படின்னு சொல்லி அதுல நிறைய விஷயங்கள் இப்போ கூட நீங்க பண்ணி முடிச்சிட்டீங்க. ஆனாலும் கூட இந்த கணேஷா நாட்டிய கஷேத்திரம் மூலமாக டென்மார்க்ல இந்தந்த விஷயங்கள் பண்ணணும், இப்படியான மாற்றங்களை நான் கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய கனவு இருக்கும் இல்லையா? அப்படி என்னென்ன விஷயங்கள் நீங்க டென்மார்க்ல கலைஞர்களுக்காகவும் கலைக்காகவும் பண்ணலாம் அப்படின்னு இருக்கீங்க? இப்பொழுது ஒரு குறிப்பிட்ட காலத்துக்குள்ள எனக்கு ஒரு சிந்தனை ஒன்று உருவாகி இருக்குது. என்னென்று சொன்னால், நான் நினைத்தபடி நிறைய விடயங்களை 86ஆம் ஆண்டில இருந்தே நிறைவேற்றி நிறைய இந்தியாவிலிருந்து கலைஞர்களை, நடன கலைஞர்களை கொண்டு வந்து விழாக்கள் நடத்தி நிறைய விடயங்களை பாடசாலைக்குள்ளால செய்து கொண்டு வந்தாலும் இன்றைய நிலைமை குழந்தைகள் கலைகளுக்கு போகாத ஒரு நிலைமையை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஏனென்றால் இந்த பரதநாட்டியம் எல்லாம் கர்நாடக சங்கீதம் எல்லாம் அவர்களுக்கு மிகவும் கஷ்டமாக இருக்கிறது. அந்த ஆழ்மையோட அந்த மனதை ஒரு இடத்துல ஒருங்கிணைச்சு நீண்ட நேரம் பயிற்சி செய்யற தன்மையில இருந்து தப்பியோட பார்க்கிறார்கள். அதுக்கு காரணம் பெற்றோர்களும் அதனுடன் இணைந்திருக்கிறார்கள். இப்பொழுது நிறைய பெற்றோர்கள் குழந்தைகளிடம் கேட்கிறார்கள், உனக்கு விருப்பமா, பிள்ளைக்கு விருப்பம் என்றா அனுப்புவதாக சொல்கிறார்கள். அப்படியான பிள்ளைகள் வருவது இல்லை வகுப்புக்கு. ஏனென்றால் அந்த குழந்தைக்கு அந்த வயதிலே என்ன ஒரு பக்குவம் இருக்கும் அந்த முடிவை எடுக்கிறதுக்கு என்பதை நான் சிந்திக்கிற மறுக்கிறார்கள். ஒரு காலத்துல தாய் தந்தையரா இருந்து பிள்ளைகளுக்கு என்னென்ன கொடுக்கலுமோ அதை கொடுத்துட்டு போனாதான் அந்த போற வழியிலே அந்த பிள்ளை சுமந்து பெட்டியில் ஒவ்வொன்றாக போட்டு கொண்டு போறதெல்லாம் எதிர்காலத்தில் எடுத்தெடுத்து பார்க்கின்றது. என்ற சில பேர் பிள்ளைகளுக்கு ஒன்றும் சொல்லி பிரயோசனம் இல்லை என்ற ஒரு வார்த்தையை சொல்லி இருக்கிறோம். அப்படி அல்ல, எல்லாம் அங்கு இருக்கும். அவர்கள் எப்போ பிரயோகிக்க விரும்புகிறார்கள் அப்பொழுதுதான் அதை வெளியில எடுத்துக்கொள்வார்கள் என்பதை நாங்க மறக்க கூடாது. இன்றைக்கும் சொல்வதை குழந்தைகளுக்கு சொல்லிக்கொண்டே இருக்க வேண்டும். நீங்கள் தகுந்த காலத்திலே பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டியதை நீங்கள் கொடுத்து கொண்டிருக்க வேண்டும் என்றுதான் நான் ஒவ்வொரு பெற்றோரையும் கெஞ்சி கேட்டுக்கொண்டிருக்கின்றேன். ஏனென்றால் அந்த குழந்தை அறியாத பருவத்தில் கேட்டு வருவதெல்லாம் எதிர்காலத்தில் பெரிய ஒரு மலராக அவங்கள் கல்வியோட பக்கத்தில் அவங்களுக்கு ஒரு துணையாக அமையும் என்றதை சில பேர் மறுக்கிறாங்க, அதை சிந்திக்க மறுக்கிறாங்க. அது என்னென்று எனக்கு புரியாத இந்த ஒரு நிலையில நான் இந்த குழந்தைகள் எப்பவும் கேள்வி ஞானத்துக்கு
குழந்தைகள் மட்டுமில்லை, நாமே கேள்விக்கு எல்லாருமே அடிமை என்ற கேட்பது பாக்குறது நீங்க பார்த்தாலும் பார்க்காம இருக்கலாம், ஆனா அந்த காதுல விழுகிறத நாங்க நிப்பாட்ட முடியாது. அதோட குழந்தைகள் மிகவும் கூர்மை உள்ள ஆக்கள். நீங்க ஒரு 2 தடவை ஒரு சொல்ல சொல்லி கொடுத்தீங்கன்னா 3வது தடவை அந்த சொல்ல சொல்லிடுவாங்க. இந்த பாடசாலையில அதெல்லாம் பார்த்து கொண்டிருக்க ஆச்சரியம். தமிழ்ல நான் ஒரு சொல்ல 2-3 தரம் சொன்னா அது திருப்பி அவங்க சொல்றாங்க. அதே நேரம் அதை பாட்டா தட்டி தட்டி நான் சொல்லி கொடுத்தேன்டா இன்னும் அடுத்த நாளே பாடிடுவாங்க. இப்படியான பிள்ளைகள், தமிழ் பிள்ளைகளுக்கு என்னென்று தமிழ் மொழியையும் இப்படி ஒரு பாடல் கல்வியோட ஆடலோட எப்படி கற்றுக் கொடுக்கலாம்ன்றது எனக்கு இப்பொழுது பஜன் என்பது ஒரு நல்ல ஒரு சிந்தனையாக அமைந்திருக்கிறது. அதுக்காக இப்போ ஒரு ஹார்மோனியம் ஒன்று வாங்கி கொண்டு போகின்றேன். நீங்க இலங்கையிலிருந்து ஒரு பஜன் வகுப்பை ஆரம்பித்து குழந்தைகளை ஒரு நிலைப்படுத்த வேண்டும், அதன் மூலம் எல்லா பாடல்களையும் கற்பிக்கலாம் என்ற ஒரு ஆர்வத்தோடும் புது சிந்தனையோடும் இந்த நாட்டில இருந்து இந்த தாய் நாட்டில இருந்து போறதுக்கு தயாராக இருக்கிறேன். அதனுடைய நிச்சயமாக வெற்றி அளிக்கும். கண்டிப்பா கண்டிப்பா. வாழ்த்துக்கள் உங்களுடைய அந்த ஆசை நிறைவேறணும் அப்படின்னு சொல்லி நாங்களும் வாழ்த்துறோம். அதே மாதிரி கணேசா நாட்டிய கஷேத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு கலைஞரா நீங்க நிறைய விஷயங்களுக்காக பாடுபட்டிருக்கீங்க, நிறைய விஷயங்களை மக்கள் மத்தியில கொண்டு சேர்க்கணும் அப்படின்னு நினைச்சிருக்கீங்க. அதே மாதிரி இலக்கியங்களும் அதுல ஒரு முக்கிய பங்கு வகிக்கும். ஆன்மீக ரீதியாக, இலக்கண ரீதியாக பல இலக்கியங்களை நீங்க கணேசா கஷேத்திரத்துல இருந்து மக்களுக்கு வழங்கியிருக்கிறீங்க. இந்த இலக்கணங்கள் தொடர்பான பக்கம் எப்ப ஆரம்பமானது, என்னென்ன மாதிரியான நூல்கள் எல்லாம் வெளியிட்டு இருக்கிறீங்க? ஒரு அமைதியான மக்கள் தங்களுக்கு தங்களுடைய தேவைகளை தாங்களே தேடுகின்ற ஒரு நேரம் அந்த கொரோனா காலம். அந்த நோய்க்கு அடிமையாக மக்கள் வாழ்ந்த அந்த காலத்திலே எனக்கு ஒரு சிந்தனை வந்தது. இப்பொழுது நாம் இருந்து என்ன செய்ய போகின்ற பாடசாலை இப்போ வீட்டை விட்டு முடியும். அப்பொழுதுதான் நான் முதலாக டாக்டர் சங்கர நாராயணனுடன் தொடர்பு கொண்டு பெரிய புராண வகுப்பை ஆரம்பிச்சேன். அது ஒரு 2 வருட வகுப்பாக தொடர்ந்து போய்விட்டது. நிறைய மக்கள் அதை சூமிலே செய்து கொண்டு வந்தோம். அவ்வளவு ஒரு நாங்கள் எல்லாம் சந்தித்து பேசுகின்ற போல ஒரு நல்ல ஒரு அருமையான சந்திப்பு. ஒவ்வொருத்தரையும் எல்லா நாட்டுக்காரர்களையும் இணைத்து அந்த பெரிய புராண வகுப்பு 2 வருடமாக தொடர்ந்து போனது. அதே நேரம் பெரிய புராண வகுப்பை குழந்தைகளுக்கு எப்படி கொடுப்பது என்று சொல்லி சிறியோர்க்கான பெரிய புராண வகுப்பு ஒன்றை ஆரம்பித்தேன். அதுல லண்டன் சைவ முன்னேற்ற சங்கமும் எனக்கு அரவாசி பங்கு கொடுத்திருக்கின்றார்கள். அது அவர்களுக்கு நிச்சயமா நன்றி சொல்ல வேண்டும். அப்படி செய்து கொண்டிருக்கிற நேரத்திலே குழந்தைகளுடைய பேச்சு, அதை அவர்கள் உள்வாங்கினதை திரும்பி அவர்கள் கொண்டு வர வேண்டும் என்றவர்களுக்காக சிறியோர் பேசும் பெரிய புராணம் என்ற ஒரு சாப்டரை உருவாக்கினேன். அப்ப குழந்தைகள் பெரிய புராணத்திலே கேட்ட கதைகளை அவர்களாக சொல்லுகின்ற ஒன்று. பிறகு அது நடந்து கொண்டிருக்கின்ற காலத்துல இன்னொன்று உருவாக்கினேன், கதை சொல்லுதல், சிறு கதை சொல்லுதல் என்ற. அதுல நானும் ஒரு சில கதைகள் சொல்லி இருக்கிறேன். அதை விட அதற்கு இந்தியாவில இருந்து டாக்டர் சங்கர நாராயணன், இன்னும் லண்டன்ல இருந்து சில பேர் கதைகளை சொல்லி குழந்தைகளை, நிறைய குழந்தைகளை, நூற்றுக்கணக்கான குழந்தைகளை அதிலே சேர்த்து பிறகு குழந்தைகள் சிறுகதை சொல்லும் நிகழ்வு உருவாக்கி அவர்கள் கதை சொல்ற நிகழ்வுகள், போட்டி நிகழ்வுகள், அதிலே பரிசுகள் எல்லாம் அதிலே குறிப்பிட்ட ஆக்களை வைத்து அதுக்குள்ளேயே பரிசுகள் வழங்கி நல்ல ஒரு சிறந்த ஒரு என்னென்று சொல்றது புராணம், இதிகாசம் எல்லாமே சேர்ந்த ஒரு தமிழ் வாழ்க்கையை அந்த கொரோனா காலத்துல அமைத்தேன்ன்றது அது மிகவும் எனக்கு ஒரு நினைச்சு பார்த்து சந்தோஷப்படுகின்ற ஒரு விஷயமாக இருக்கு. அத்தனையும் யூடியூப்ல இருக்கிறது. கணேச நாட்டிய கஷேத்திரத்தால் வழங்கப்பட்டது. கண்டிப்பா நிறைய நூல்களை நீங்க கொண்டு சேர்த்திருக்கீங்க அப்படிங்கிறது ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. இன்னொரு விஷயம், இப்போ நீங்க பெரிய புராணம் தொடர்பா பேசுனதுனால இசையும் நடனமும் அப்படிங்கிற இரண்டுமே அநேகமாக இறைவனை நேரடியாக நாங்கள் தொடர்பு கொள்ளக்கூடிய ஒரு வழி அப்படின்னு சொல்லி காலம் காலமா சொல்லுவாங்க. அதுலயும் இந்த நடனத்தோடு சம்பந்தப்பட்டவர்களாக இருக்கலாம் அல்லது நடனத்தோடு சம்பந்தப்பட்ட இடங்களாக இருக்கலாம். அங்க போகும்போது ஆன்மீக ரீதியாக ஏதோ ஒரு பற்று நமக்குள்ள வரும். அவர்கள் ஆன்மீகத்தோட ரொம்ப தொடர்பு பட்டவர்களாக, நம்பக்கூடியவர்களாக இருப்பார்கள். இப்போ நீங்க ஒரு நடன கலைஞர்கள் அப்படிங்கிறதுனால நான் கேட்கிறேன், ஒரு நடன கலைஞரா இந்த நடனத்திற்கும் இசைக்கும் ஆன்மீகத்துக்கும் உள்ள தொடர்பு என்ன? உங்களுடைய ஆன்மீகம் மீதான நம்பிக்கை எப்படி இருக்கு?
நிச்சயமா இது எல்லாத்துக்கும் இடையிலயும் ஒரு பெரிய தொடர்பு இருக்குது. ஏனென்றால் இது எல்லாமே ஒரு சக்தியை நாங்க நம்புறது. எங்களுக்கு தெரியாத ஒரு சக்தி, எங்களை விட மீறி இருக்கிற எல்லாத்தையும் இதை நடத்துகிற ஒரு பெரிய சக்தி தான் கடவுள். அந்த கடவுள் என்ற அந்த சக்தி ஒவ்வொரு மனிதனுக்குள்ளேயும் ஆத்மா என்ற பேரிலே போய் ஒவ்வொரு பேரை கொடுத்து, இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பேர், எனக்கு ஒரு பேர், அதே போன்று ஒவ்வொரு அத்தனை பேருக்கும் அந்த ஆத்மாவுடைய அந்த சக்தி தான் எல்லாத்தையும் செயலாக வெளியில கொண்டு வருகின்றது. அந்த ஆத்மா எப்பொழுது தன்னைத்தான் புரிந்து கொண்டு தன்னைத்தான் மதித்து அந்த தன்னுடைய உண்மையான திறமைகளை தான் வெளிக்கொண்டுவதற்கு முயற்சி செய்கிறோம், அப்பொழுது கடவுளுடைய வடிவங்கள் பிறக்கின்றது. சக்தியினுடைய வடிவங்கள் தான் கடவுள். அது எல்லா மனிதனுக்குள்ளேயும் ஆத்மா என்ற வடிவத்திலே இருக்கிறது. நாங்கள் கதைகள் எல்லாம் நமக்கு உறுதியையும் நம்பிக்கையையும் சமுதாய கட்டுப்பாட்டையும் புரிந்துணர்வையும் உருவாக்குவதற்காக நிறைய கதைகள் இருந்தாலும் ஒவ்வொரு மனிதனும் தான் வளர்ச்சி அடைய வேண்டும் என்றால் அந்த சக்தி, அதுதான் ஆத்மா, ஒவ்வொரு மனிதனுடையும் இருக்கின்றது. அந்த சக்தி தான் ஒவ்வொரு மனிதனும் வெளிக்கொண்டு வர வேண்டிய ஒரு விடயம் என்பதைத்தான் நான் கூறுவேன். ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய நடன பள்ளியின் மூலமாக நிறைய மாணவர்கள் மாணவிகளை உருவாக்கி இருக்கிறீங்க. நீங்க நிறைய தொலைக்காட்சிகள், அதாவது சர்வதேச தொலைக்காட்சிகளுக்கு, ரியாலிட்டி ஷோஸுக்கு உங்களுடைய மாணவர்கள் போயிருக்காங்க. அதே மாதிரி ஐரோப்பியாவில் பொறுத்த வரைக்கும் ஐரோப்பிய பரதநாட்டிய சாம்பியன்ஷிப் ஒரு முறை நீங்க வெற்றி பெற்றிருக்கிறீங்க. அந்த பயணம் எப்படி இருந்தது? இந்த மாதிரியான ஒரு பெரிய மேடையில வெற்றி பெறுவது அப்படிங்கிறது இலங்கையிலிருந்து போன ஒருவருக்கு சாதாரணமான ஒரு விஷயம் இல்ல. அந்த பயணம் அப்படி. ஆனா அந்த நேரத்துல அதை நான் ஒரு சாதாரணமான விஷயமாகத்தான் நினைத்து, அது அந்த வயதோ என்னவோ தெரியல, என்ன நிச்சயமாக என் பிள்ளைகள் வெற்றி கிடைக்கும் என்ற நம்பிக்கையில போய் அவர்கள் யூரோப்பா டான்ஸ் காம்படிஷன்ல முதலாவது பரிசை பெற்றுக் கொண்டார்கள். பிறகு என்னுடைய 2 குழந்தைகளும் போய் இன்னொரு டான்ஸ் காம்படிஷன்ல முதலாவது பரிசை பெற்றுக் கொண்டார்கள். இன்னொரு அதாவது டெனிஷ் மக்களால் நடத்தப்படுற ஒன்று, அது இத்தனையோ வட்டமாக போய்கொண்டிருக்கும். அதிலே ஒவ்வொரு கேட்டகரி வரும். எங்களுடைய நடனம் மட்டுமல்ல, மற்ற துறைகளையும் அவர்கள் அதுக்குள்ள அறிமுகப்படுத்துவார்கள். அதிலே சில குழப்பங்கள் வந்தது. மற்றபடி எடுத்துக்கொண்ட விஷயங்கள், அதை விட என்னுடைய மகன் ஹிப்ஹாப் டென்மார்க்லே 2 தடவை மாஸ்டராக வந்திருக்கிறார். அவர்கள் எல்லாம் சின்ன குழந்தைகளுக்கு கற்பித்துக் கொண்டு வந்தார்கள். சின்ன வயதிலே இருந்தே உதவி ஆசிரியர்களாக மகன் இருவருமே என்னுடைய பாடசாலையில, மற்ற பாடசாலைகளிலே திறமையான பிள்ளைகளை அவங்க தேடி அப்படியே எடுத்துருவாங்க. டெனிஷ் பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கிறது. அந்த விதத்திலே நிறைய ஒரு வளர்ச்சி. கணேச நாட்டிய சேத்திரம் என்று தனியே சொல்வதன் பார்க்க மற்ற இடத்தால அந்த கணேச நாட்டிய சேத்திரத்துக்கு கொடுக்கப்பட்ட விடயங்கள் கூட என்றுதான் நான் சொல்லுவேன். ஒவ்வொரு முயற்சிகளையும் அவர்கள் வெளியிலிருந்து கொடுத்திருக்கின்றார்கள். அந்த எல்லா முயற்சிகளுக்கும் நாங்கள் எங்களுடைய பதிலை கொடுத்து கொண்டுதான் இருந்தோம். நிச்சயமா நிறைய இடங்களே வெற்றி பெற்றிருக்கின்றோம். கண்டிப்பா. அதே மாதிரி இப்போ இந்த நடனம் தொடர்பா நீங்க நிறைய கலைஞர்களை சந்திக்க வேண்டி வரும், நிறைய மாணவர்கள் மாணவிகளை பார்க்க வேண்டி வரும். அதுலயும் குறிப்பாக இந்த கிளாசிக்கல் பரதநாட்டியத்தை பொறுத்த வரைக்கும் இப்ப இருக்கக்கூடிய இளம் சமுதாய பொறுத்த வரைக்கும் இளம் மாணவர்கள் மாணவிகள் இந்த நடனத்தின் மீது அதிக ஆர்வம் காட்டுகிறார்களா? அப்படி இல்லைன்னா இதுல இருந்து கொஞ்சம் ஒதுங்கலாம் அப்படின்னு நினைக்கிறாங்களா? இப்ப இதுவரையும் டென்மார்க்ல இந்த காலத்திலேயே 16 அரங்கேற்றங்கள் செய்திருக்கின்றேன். இன்னும் ஒருவர் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆனால் பிள்ளைகள் இத இவ்வளவு தூரம் விரும்பி கற்கின்றார்கள் என்றது ஒரு கேள்விக்குரியதான் இருக்கின்றது. ஏனென்றால் இந்த கல்விக்குள்ளே இருக்கிற பயிற்சி அவர்களுக்கு ஒப்பிட்டு பார்க்கின்ற போது எது அவைகளுக்கு ஈஸியாக இருக்கிறதோ, சுகமாக இருக்கிறதோ, இது வெளியிடங்கள் ஒரு பிறந்த நாள்கள், திருமண விழாக்கள், அந்த இடங்கள்ல போய் ஆடி அவர்கள் கைதட்டு வாங்கக்கூடியதாக இருக்கிறதோ அதைத்தான் அவர்கள் தெரிவு செய்கிறார்கள். ஆனால் அப்படியும் ஒரு திறமான ஒரு டான்சரா வர்றதுக்கு அதுக்கு பரதக்கலை எவ்வளவு முக்கியம் என்பதை நான் வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன். அதை கற்றவர்கள் ஆடுவதற்கும்
சாதாரணமாக சும்மா போய் பயிற்சியை செய்து ஆடுறதுக்கு நிறைய வித்தியாசம் இருக்குது. ஏனென்றால் நாங்கள் ஒரு நடனத்தை கற்கின்ற போது ஒரு பிள்ளையை ஒரு ஆசிரியர் முழுமையாக உள்வாங்குகின்றார். ஏனென்றால் தலையிலிருந்து அவருடைய பாதம் வரை, சிரசிலிருந்து பாதம் வரை எப்படி அந்த குழந்தையினுடைய அமைப்பு இருக்கணும், கையப்படி பிடிக்கப்பட வேண்டும், உடலுடைய அமைப்பு எல்லாமே கவனிக்கப்படுது. அவர் சமநிலைகள், இந்த நிறைகளை எப்படி அவங்க பார்த்து கொள்றது, இப்ப வலது செய்தா இடது பக்கம் எப்படி பார்த்து கொள்ள வேண்டும், அப்படியான பயிற்சி முறைகள் நிறைய பரதநாட்டியத்துக்குள்ளே இருக்கின்றது. அது முழுமையாக கற்றாத்தான் ஒரு பிள்ளை நிச்சயமாக நாங்கள் சொல்லுகின்ற அந்த பாலிவுட்டோ இதையும் ஆடலாம் என்பதையும் நான் எல்லோருக்கும் வலியுறுத்தி கொண்டுதான் இருக்கின்றேன் என்னால் முடிந்த அளவு. அதாவது முழுமையாக கற்கணும் அப்படின்னு சொல்லி நிறைய தடவை நீங்க சொல்லியிருந்தீங்க. இந்த நிறைய பேருக்கு இந்த கேள்வி இருக்கும், எனக்கும் அந்த கேள்வி இருக்கு. இப்போ ஒரு பரதநாட்டியம் மேல ஆர்வம் இருந்து பரதநாட்டியம் கற்க ஆரம்பிக்கிறப்போ இந்த பரதநாட்டியத்தை கற்பதற்கு முழுமையாக நாங்க எத்தனை வருடங்கள் கற்பதற்கு மட்டுமே நேரம் செலவழிக்கணும்? நீங்கள் வாழும் காலம் முழுக்க கற்றுக்கொண்டிருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அன்றைக்கு கடைசியாக நாங்க இன்று ஒரு நாள் நாம் இல்லையோ அன்றைக்குத்தான் நான் இந்த அளவு போயிருக்கின்றேன் என்பதை நான் அடைந்திருப்பேன் என்பதே எமக்கு தெரியும். அதுவரையும் இன்றைக்குமே எந்த முற்றுப்புள்ளியும் இல்லை, கடைசி வரையும். அதையும் விட இன்னொரு விடயம் என்னென்னா, புது விடயங்கள் வந்திருக்கின்றன, புதுமைகளை புகுத்தி கொண்டிருக்கின்றார்கள், மற்ற நடன வடிவங்களை புகுத்துகிறார்கள், மற்ற வாத்தியங்களை புகுத்துகின்றார்கள், இசை வடிவங்கள் மாறிக்கொண்டு போகின்றது. அதுக்கெல்லாம் அடிப்படையும் வேண்டும், புது வடிவம் வேண்டும் என்றால் நாங்கள் அதை எல்லாரும் அதை ஃபாலோ பண்ணி கொண்டு போகணும். அதை நீங்கள் வாழ்க்கையில பார்த்து கொண்டு, நீங்க இன்றைக்கு என்னை விட ஒருதனை இல்லையென்று நினைக்கின்றீங்களோ அன்றையில இருந்து நாம் ஒரு பூஜ்ஜியமாக போவோம் என்பதை நாங்கள் நினைச்சு பார்க்க வேண்டும். இன்றைக்கு நான் மதிப்பு கொடுக்கிறது எதிர்காலம், எங்கள் குழந்தைகளை. அந்த எண்ணத்துல தான் இப்ப 4 பேருக்கு ஒரு அவார்ட் கொடுக்கிறேன், 4 இளம் பிள்ளைகளுக்கு அவார்ட் கொடுக்கிற இந்த சிந்தனை ஒன்று வந்தது. அதுக்கு நிறைய பேர் பாராட்டுகள் தெரிவித்திருக்கிறார்கள். ஏனென்றால் அவர்கள் அடுத்த சமுதாயத்தில் நாமே செய்து கொண்டு போனால் அவர்கள் எடுத்து வைக்கிற அடிக்கு யார் உறுதுணையாக இருக்க போகிறார்கள்? அவர்களை நாங்கள் முன்னுக்கு கொண்டு வர வேண்டும் என்றால், அவைகளை சிந்தனையை வளர்க்க வேண்டும் என்றால் அவர்களை மேடைகளில் பாராட்ட வேண்டும், மேடைகளுக்கு கொண்டு வர வேண்டும், அவர்களுக்கு சந்தர்ப்பங்களை வழங்க வேண்டும். அவர்களிடமிருந்து நான் கற்றுக்கொள்வதற்கு என்றைக்குமே தயங்க மாட்டேன். என்றைக்கும் நான் பெரியவளாக முடியாது. எந்த ஒரு கலைஞனும் தான் பெரியவன் என்று சொல்றானோ அதை என்னால நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. இப்ப கூட என்னுடைய ஒரு சிறந்த ஒரு மாணவியிட்ட கேட்டேன், அவருடைய ஏதாவது நல்ல ஒரு இது இருந்தா எனக்கு அதை சொல்லிக் கொடுங்க. ஐயோ மிஸ் நானா ஏன் என்ற ஒரு மனப்பான்மையுடைய நான் என் குழந்தைகளிடமிருந்து நிறைய கற்றுக்கொள்கின்றேன். உதாரணமாக பாடசாலை படிக்கின்ற போது அவர்களை சிலவளை கேட்பேன் எப்படி செய்யலாம் என்று. அவர்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு பெரிய கலைஞராகி விடுவார்கள். அவங்கள்ட்ட என்ன யோசிக்க, சிலவளை ஆடுகின்ற போது சரி இப்போ ஒரு பயிற்சி பண்ணி நீங்க ஒன்று கொடுங்கன்னா நானா அப்படியேன்னு யோசிச்சு 1 2 3 அந்த அப்பதான் பிறக்க பண்ணலாம். நான் சொன்னதைத்தான் நீ கேட்க வேண்டும் என்று சொன்னால் சிறிய வயதிலேயே வளர்ச்சிக்கு இடம் கொடுக்க வேண்டும் என்றுதான் நான் எல்லோரையும் கேட்டுக்கொள்வேன். நான் குழந்தைகளை அநேகமா கேட்பேன். எல்லாரும் இப்பவும் ஒன்று செய்ய தொடங்க, என்ன செய்றீங்க, இப்ப என்ன செய்யலாம் நினைக்கிறீங்க, அவ எல்லாருமே பெரிய ஆக்களை பார்க்கின்ற ஒரு மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். கண்டிப்பா. அதாவது ஒரு கலைஞனுக்கு எப்பவுமே தன்னடக்கம் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதான் நீங்க ரொம்ப அழகா சொல்லியிருந்தீங்க. அதே மாதிரி இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, நடனத்தோட சேர்த்து நீங்க யோகா பயிற்சியும் எடுத்திருக்கீங்க. யோகா பற்றி நன்கு தெரிந்த ஒரு ஆசிரியர் அப்படின்னு சொல்லலாம். இந்த யோகா மேல எப்போ ஈடுபாடு வந்துச்சு? யோகா செஞ்சதுக்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில என்ன மாதிரியான மாற்றங்கள் எல்லாம் நீங்க பாத்தீங்க? நான் ஒரு தாயாகின போது எனக்கு ஒரு திடீரென்று ஒரு முதுகு பிரச்சனை வந்தது. அப்ப நான் யோசிச்சேன், இந்த முதுகு இல்லையென்றா நான் எப்படி வாழ்க்கையில சாதிக்க போகிறேன், இதுக்கு என்ன செய்யலாம்? அப்பொழுது அந்த துள்ளி குதிச்சு இந்த வேற நாட்டு பயிற்சி முறைகளை ஆடுவதற்கு நான் தயாராகவில்லை. அந்த நேரத்தில் எனக்கு வந்தது முதல் யோகா. உடனடியாக இந்தியாவுக்கு போய் யோகா டிப்ளோம் செய்து நாட்டுக்கு வந்தவுடன் முதலாவது டெனிஷ் மக்களிடம் கிடைத்த மதிப்பு வந்த உடனே அடுத்த கிழமையே கிளாஸ் ஸ்டார்ட் பண்ணிட்டேன்.
அவங்களுக்கு தான் பயிற்சி கொடுக்க தொடங்கினேன். அப்பொழுது அந்த படித்ததை திரும்பவும் கொடுக்கின்ற போது எனக்கு அது ஒரு ஆவலா வந்து அதை தொடர்ந்து ஃபிட்னஸ் என்று சொல்லுவாங்க, அதிலும் கோர்சஸ் எடுத்து பாஸ் பண்ணி அங்கேயும் படிப்பிக்க வலிக்கிட்டேன். ஃபிட்னஸில் அது சொல்லப்படுறதுண்டா லத்தீன் மிக்ஸ் ட்ரையாத்லான் சொல்லி அதை ஒரு சும்பா மாதிரி ஒரு நடன பயிற்சி முறை, அதையும் நான் எடுத்து அந்த யோகாவோட கம்பேர் பண்ணி, அப்போ என்னுடைய பரதநாட்டியத்தில் பயிற்சிகளுக்கு யோகா எனக்கு பலமாக இருந்தது. எனது உடல் ஆரோக்கியத்துக்கும் மிகவும் பலமாக இருந்தது. கண்டிப்பா. இப்போ யோகா எப்படி எங்களுடைய உடலுக்கு ஆரோக்கியம் கொடுக்குதோ, நடனத்தை கூட அப்படி சொல்லுவாங்க. இப்போ டான்ஸ் தெரப்பி எல்லாம் இருக்கு, எங்களுடைய உடல் ஆரோக்கியமா இருக்கணும் அப்படின்னு சொன்னா நடனம் வந்து கண்டிப்பா அதுக்கு பெரிய உதவியா இருக்கும் அப்படின்னு சொல்லி, இந்த உடல் ஆரோக்கியத்துக்கும் நடனத்துக்கும் என்ன சம்பந்தம் இருக்கு? நிறைய சம்பந்தம் இருக்கு. நடனம் ஆசிரியராக இருந்தா மட்டும் போதாது. இப்ப நீங்க ஒரு மனிதனை ஒரு கேள்வி கேட்பீங்க, உனக்கு வாழ்க்கையில என்ன வேண்டும் என்று கேட்டால் என்ன சொல்வார்கள் என்று நினைக்கிறீர்கள்? அவர்கள் சொல்வார்கள், பணம் வேண்டும், வீடு வேண்டும், பெண் வேண்டும், பிள்ளைகள் வேண்டும், அதெல்லாம் வேணும். எல்லாத்தையும் விட முதலாக வேண்டியது நல்ல ஆரோக்கியம். நல்ல ஆரோக்கியம் வந்து சிந்தனை, உடல் ஆரோக்கியம் இரண்டும் இணைந்தாதான் நல்ல ஆரோக்கியம். அது ரெண்டுமே இல்லாட்டி நீங்க எதையும் செய்ய முடியாது. அப்ப அந்த ஆரோக்கியம் வந்து எங்க உருவாகுது? அதாவது சொல்லுவாங்க, மேல ரெண்டே பிசிக்கல் மென்டல் ரெண்டையும் கனெக்ட் பண்ற ஒரு சிறந்த இதுதான் அந்த யோகா. இதை வந்து நீங்க நடனத்தோட இணைக்கிற போது பாடல், இன்றைக்கு மியூசிக் தெரப்பி என்று சொல்லி இருக்குது, அந்த பாடல் ஒரு மியூசிக்கை போட்டுத்தான் நாங்க யோகா செய்யறோம். பழைய காலத்துல அப்படி செய்திருக்க மாட்டாங்க. இப்ப வந்து பாடல்கள் வந்து எப்படி உள்ளே போய் ஒரு மனிதனை ஆறுதல் படுத்தி, சிந்தனைகள், தேவையில்லாத கவலைகள், மன வருத்தங்கள் எல்லாத்தையும் அகற்றி, மற்ற மனிதர்களுடைய இருக்கிற தீய எண்ணங்களை எல்லாம் அகற்றி மனிதனை ஒரு வளப்படுத்துற ஒரு பழைய நிலைக்கு, அதாவது ஒரு தடவை கொண்டு வர முடியாது, கொண்டு வர்ற ஒரு கோர்சஸ், ஒரு முறையாக இப்ப மியூசிக் தெரப்பி நடந்து கொண்டு இருக்குது. அது எல்லாமே இந்த நடனத்துல இருக்குது. ஆனபடியாத்தான் அது அந்த நடனமும் உடற்பயிற்சியும் ரெண்டும் ஒன்றென்று நாங்கள் முழுமையா நினைக்க கூடாது. நடனம் நினைக்கல அதுக்கு ஒரு வடிவம் இருக்குது, உடற்பயிற்சி நினைக்கல அது எப்படியும் செய்யலாம். இப்போ ஒரு உடற்பயிற்சி கொடுக்குற ஒரு புதுமுறை வந்திருக்கு. நீங்க என்ன எப்படியும் குதியுங்க, 5 தரம் குதிக்காது 4 தரம் குதியுங்க, 3 தரம் பக்கத்து போட 2 தரம் போங்க. உங்களால் எவ்வளவு செய்ய முடியுமோ அதை செய்து உங்கள் ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளுங்கள் என்பது ஒரு புதுமுறையாக வந்திருக்கின்றது. இப்போ எங்களுடைய நிகழ்ச்சியினுடைய இறுதி கட்டத்துல நாங்க இருக்கிறோம். நிறைய பேர் ஆதவன் தொலைக்காட்சி ரசிகர்கள் இந்த நேர்காணலை பார்த்துட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு, மாணவ மாணவிகள், பெற்றோர்களுக்கு நீங்க கடைசியா சொல்ல ஆசைப்படுற விஷயம் என்ன? நான் என்ன சொல்ல வேண்டும், எங்கள் குழந்தைகள் எல்லாம் அறிவாளிகள், சிந்தனையாளர்கள், வருங்காலத்தினுடைய செல்வங்கள். அவர்களிடம் இருப்பது என்னென்று தெரியாமல் நாங்கள் நடந்து கொள்ளாமல் அந்த குழந்தைகளை சிறந்த வழியிலே கொண்டு வந்து கலை கலாச்சாரத்தை கற்பிப்பதோடு அவர்களுக்கு அவர்களுடைய சிறந்த ஒரு கல்வியின் பக்கத்திலே கற்று அவர்கள் சிறந்த மாணவர்களாக ஆக்குவதற்கு நாங்கள் அனைவருமே ஒரு துணையாக இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு, ஆதவன் தமிழே வணக்கம் என்ற இந்த சிறந்த தொலைக்காட்சி எனக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுத்து என்னை பற்றி கதைப்பதற்கு, பேசுவதற்கு கொடுத்த நல்ல சந்தர்ப்பத்துக்கு அவர்களுக்கு நன்றி சொல்லி, உங்களுக்கும் நன்றி சொல்லி, இன்று நான் வந்த விடயம் நந்தவனம் மாத இதழ். அவர்தான் என்னை இன்றைக்கு இங்க வருவதற்கு காரணமாக இந்த இதழ் இருந்தது. அவருடைய சிந்தனைக்கும் நன்றி சொல்லி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். கண்டிப்பா உங்களுடைய பயணம் மிக சிறப்பா அமையணும். இதுவரைக்கும் நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணியிருக்கிறீங்க. அதே மாதிரி இன்னும் உங்களுடைய பயணத்துல கலைத்துறையில நீங்க நிறைய விஷயங்கள் சாதிக்கணும். அதற்கு எங்களுடைய ஆதவன் தொலைக்காட்சி சார்பாக வாழ்த்துக்கள். இன்றைய தினம் எங்களுடைய தமிழை வணக்கம் நிகழ்ச்சியில் சிறப்பு அதிதியாக கலந்து சிறப்பித்திருந்தார் ஒரு நடன கலைஞர், யோகா ஆசிரியர் மற்றும் கலைத்துறைக்காக பல விடயங்களை செய்து கொண்டு இருக்கக்கூடிய ஒருவர், எங்களுடைய சசி தேவி ரீச அவர்கள் தான் இன்றைய நிகழ்ச்சியை கலந்து சிறப்பித்திருந்தார். அவருக்கு எங்களுடைய நன்றிகள்.